கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 105 அதிகாரம் 6வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம். அதாவது 2026 என்கிற அந்த புதிய வருஷத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். கிட்டத்தட்ட இந்த 2025 இந்த டிசம்பர் மாதம் கடைசி நேரத்தில் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாம் நினைவு கூறுங்க அப்படிங்கிறார். நினச்சி பாருங்க. அப்போ நம்முடைய இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இந்த 2025 ஆண்டு வரைக்கும் நமக்கு கடவுள் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவு கூறுங்க, நினச்சி பாருங்க அப்படிங்கிறார். அப்போ நாம் அதை நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா முதலாவது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் போயிட்டாங்க. இளம் வயதில், வாலிப வயதில், சிறு வயதில், வயதானவர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த காலத்தை பார்க்க முடியாமல் போயிருப்பாங்க. இப்போது ஒரு 80-85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த நாட்களை பார்க்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க பூரண வயசு வந்து தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்கங்கிற மன நிம்மதி, திருப்தி இருக்கும். ஆனால் இளம் வயது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவர்கள் இந்த காலத்தை பார்க்க முடியாமல் போயிருப்பாங்க. குழந்தைகள் இந்த காலத்தை பார்க்க முடியாமல் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில், அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் இன்று வரை கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாளில் அவர் செய்த அற்புதம். ஏன்னா நம்மை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்றை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணணும், நம்ம கைக்குள்ளேயே அடங்கியிருக்கும். திடீர்னு அதுக்கு விருப்பமானது ஏதாவது ஒன்று பார்த்துருச்சுன்னா நம்ம கையை அத்துக்கிட்டு ஓடிடும். மறுபடியும் நம்ம பின்னால் போய் அதை கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரோடு கை கோத்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம். அப்புறம் பிசாசு ஏதோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை காட்டிட்டான்னா அதை பார்த்து ஓடிடுறோம். ஒரு ஆசையை காட்டிட்டு அதை பார்த்துட்டு ஓடிடுறோம். மறுபடியும் ஆண்டவர் நம்மளை துரத்திட்டு பிடிச்சி நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்த போதும் கூட நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற ஒரு கருணை, ஒரு அன்பு. அதை நாம் நினைவு கூறணும், நினச்சி பார்க்கணும். கடவுள் இவ்வளோ தூரம் நம்மை அழிஞ்சு போகாமல் படிக்க நம்மளை பாதுகாத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நாம் அவரை நினைவு கூற கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. அவர் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சிருப்பார். இந்த காலகட்டத்துக்குள்ளே உனக்கு இந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு அவர் எதையெல்லாம் வாக்குத்தத்தமாக சொல்லி இருந்தாரோ அது கண்டிப்பாக நிறைவேற்றியிருப்பார். ஏன்னா அவர் வாக்கு மாறுவதற்கு மனிதர் அல்ல. நிச்சயமாகவே அவர் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பாரோ அதை நிச்சயமாக செஞ்சிருப்பார். இந்த வருஷத்தில் இப்போ புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து போகிற போது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். இப்போ நீங்கள் செய்ய போகிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். செய்ய போகிறத குறித்து அவரிடத்துல வேண்டுதல் பண்ணிங்கன்னா போதும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க, அதிசயங்களை நினைவு கூறுங்க. அப்படின்னா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வருடம் முழுவதுமாக அல்லது இந்த வருடத்தின் கடைசி நாள் வரை என் வாழ்நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்திருக்கிற அற்புதங்களுக்கு நன்றி, நீர் செய்திருக்கிற அதிசயங்களுக்கு நன்றி, நீர் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி, நீர் எங்களோடு கூட பயணித்ததற்காக நன்றி, நாங்கள் நிர்மூலமாகாமல் நீர் எங்களை ஒரு கேடயமாய் நின்று பாதுகாத்ததற்காக நன்றி,
எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதை செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லி இருந்தீரோ அதை செய்ததற்காக நன்றி அப்படின்னு ஒரு நன்றி உணர்வுள்ள மக்களாய் நாம் இருக்கணும். அன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மை கடவுள் வழி நடத்திட்டு வர்றார். ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதிலிருந்து அப்போவே உடனே நம்ம மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய நிலையை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பார். அதுக்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் இங்கே சொல்கிறார், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறும். நாம் அதையெல்லாம் நினச்சி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்நாள் வரை, இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி வரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இதுவரை எதை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அந்த வாக்குத்தத்தத்தை நியாய தீர்ப்பின்படி நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வழிப்பிரயாணங்களிலே நீர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் பலமுமாக எங்களை பாதுகாத்து நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்காக நன்றி. எங்களுடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எப்படி இந்நாள் வரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுதலையும் செய்தீரோ, அதுபோல இனிவரும் காலங்களிலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் நன்றி மறவாமல் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.